you Jesus. Thank you Lord. Thank you Lord. Thank you Lord. எல்லாரும் இந்த நாளுக்காக முதலாவது நன்றி சொல்லுவோம். எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பு தகப்பனே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த நாளிலே ஆண்டவரே இந்த இடத்திலே கூட வைத்தீங்க, அதற்காக ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஒவ்வொரு நாளும் கண்மணி போல நடத்தினீங்க, சுகத்தோடு பலத்தோடு இந்த இடத்திலே கொண்டு வந்தீங்க, அதற்காக நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. கர்த்தாவே ஜீவனுள்ள தேவனே உமக்கு நன்றி. மனதுருக்கத்தின் தேவனே உமக்கு நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். இம்மட்டும் நம்மை காத்த தேவன் இனிமேலும் காக்க வல்லவராயிருக்கிறீங்க, அதற்காக ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ராஜாதி ராஜாவே. நீங்க தான் பெரியவர், நீங்க தான் உயர்ந்தவர், நீங்க தான் மகிமைக்கு பாத்திரராயிருக்கிறீங்க, அதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உமக்கு நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. அவர் செய்த நன்மைகளை நினைப்போமா இந்த நேரத்தில்? அவர் எத்தனை நன்மைகள் எங்கள் வாழ்க்கையிலே செய்தார், எங்கள் ஜெபங்களை கேட்டார், அதற்காக ஸ்தோத்திரம். சாட்சிகளாய் மாற்றி கொண்டிருக்கிறார், அதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. பரிசுத்தவான்களாய் எங்களை மாற்றி கொண்டிருக்கிறவர், நீதிமானாய் எங்களை மாற்றி கொண்டிருக்கிறவர், தேவனின் பிள்ளைகளாய் எங்களை நெருங்க வைக்கிற தேவனாய் இருக்கிறவர். அவருக்கு நன்றி சொல்லுவோமா? எங்களை நல்ல மேய்ப்பராய் இருக்கிறவர், எங்களை வழிகாட்டுகிற தேவனாய் இருக்கிறவர், கண்காணியாய் இருக்கிறவர், பாதுகாத்து வழி நடத்துகிற தேவனாய் இருக்கிறவர், அதற்காக ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இம்மட்டும் நம்மை நடத்தினவர், இனிமேலும் காக்க வல்லவராய் இருக்கிறீங்க ஆண்டவரே, அதற்காக ஸ்தோத்திரமும் வார்த்தைக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த ஆராதனைக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த இடத்துக்காக, இந்த சபைக்காக, சபை மக்களுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நீங்க தான் பெரியவர், நீங்க தான் நல்லவராய் இருக்கிறீங்க, நல்ல காரியங்களை செய்து கொண்டிருக்கிறவராய் இருக்கிறீங்க, அதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. Thank you Lord. Thank you Lord. Thank you Lord. Thank you Lord. Thank you Jesus. Thank you Father in the name of Jesus. எல்லாரும் ஒருமனப்பட்டு இந்த ஆராதனைக்காக எல்லாரும் ஒருமனப்பட்டு ஜெபிப்போம். தேவனின் ஆளுகை மாத்திரம் இருக்கணும், தேவனின் சத்தம் இந்த இடத்திலே துணிக்கணும், தேவ பிரசன்னம் மாத்திரமே இந்த இடத்தை மூடணும் என்று எல்லாரும் ஜெபிப்போம். இயேசுவென்ற வல்லமையுள்ள நாமத்தினாலே கர்த்தாவே, இந்த ஆலயம் தேவனின் மகிமையினால் மூடத்தக்கதாக நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லா தடைகளும் இயேசுவின் நாமத்தினாலே அகன்று போகத்தக்கதாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த ஆராதனையை எங்களுக்கு ஆசீர்வாதமான ஆராதனையாய் மாற்றி தரும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆவியோடும் உண்மையோடும் உம்மை தொழத்தக்கதாக கர்த்தர் கிருபை அளிக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, எங்களை பலவீனங்களை எல்லாம் அகற்றி போட்டு பலத்தினால் இடை கட்டும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உம்மில் அன்பு கூறுகிற ஜனங்களாய், பரிசுத்த ஜனங்களாய் எங்களை மாற்றி அமைத்து வழி நடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, பரத்திலிருந்து தேவனின் வார்த்தை வல்லமையாய் வரத்தக்கதாக, தேவனின் சித்தம் இந்த இடத்திலே பேசப்படத்தக்கதாக, காணப்படத்தக்கதாக பரிசுத்த ஆவியானவரே, நீங்க முற்றிலும் ஆளுகை செய்ய. இன்ஸ்ட்ருமெண்ட் வாசிக்கும் போது, வர்ஷிப் பண்ணும் போது கர்த்தரின் ஆளுகை மாத்திரம் இருந்து கண்ட்ரோல் பண்ணும்படியாய் ஜெபிக்கிறோம். இந்த ஜன மக்களை கர்த்தாவே, ஜனங்களை தேவனின் ஆவியினால் நிறைத்து ஆவியோடும் உண்மையோடும் தொழ கர்த்தர் கிருபை செய்யும்படியாய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். Praise the Lord. Hallelujah. கர்த்தர் நல்லவர். நாங்கள் எல்லாரும் தேவ சமூகத்திலே கூடியிருக்கிறோம். நாங்கள் எல்லாரும் கரங்களை ஆண்டவருக்கு நேராக உயர்த்தி இந்த நேரத்தில் எல்லாரும் கண்களை மூடி கர்த்தரை முன்பாக நம்மை தாழ்த்தி அர்ப்பணித்து கொஞ்சம் நேரம் நாங்கள் ஜெபிக்கலாமா? கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணலாமா? எல்லாரும் வாயில திறந்து ஆண்டவர் செய்த நன்மையை நினைத்து நாங்கள் இந்த நேரத்திலே நன்றி செலுத்துவோம். ஆவியானவரே, உமக்கு நன்றி ராஜா. எத்தனை நன்மைகள் எங்கள் வாழ்க்கையிலே செய்திரே, உமக்கு நன்றி அப்பா. எல்லாரும் வாயில திறந்து நன்றி செலுத்துவோம். அவர் செய்த நன்மையை நினைத்து நாங்கள் நன்றி செலுத்துவோம். ஆவியானவரே, உமக்கு நன்றி ராஜா. ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் உங்கள் வாழ்க்கையிலே செய்திரே, உமக்கு நன்றி ராஜா. ஆவியானவரே, உண்மையை நாங்கள் உயர்த்துகிறோம் ராஜா, உண்மையை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் ராஜா, நன்றி பலியிலே செலுத்துகிறோம் ராஜா. நன்றி நன்றி என நாள்தோறும் நாங்கள் உண்மையை நாங்கள் துதிக்கிறோம் அப்பா. துதிகன மகிமைக்கும் பாத்திர நீர் அல்லவோ ராஜா. நீ பெரியவர், அற்புதங்களை அதிசயங்கள் எங்கள் வாழ்க்கையிலே காண செய்பவராய் இருப்பவரே, உமக்கு நன்றி அப்பா. உண்மையை நாங்கள்
ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஸ்தோத்திர பலியிலே செலுத்துகிறோம் ராஜா. யெகோவா ராஃபாங்க நல்ல மேய்ப்பராய் இருப்பவரே உம்மையை நாங்கள் உயர்த்துகிறோம் அப்பா. உம்மையை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. யெகோவா ரூஃபாங்க நல்ல மேய்ப்பராய் இருப்பவரே உமக்கு ஸ்தோத்திரம் ராஜா. அவையானவரே உமக்கு நன்றி அப்பா. உம்மையை நாங்கள் உயர்த்துகிறோம் ராஜா. பெரியவரே உமக்கு ஸ்தோத்திரம் ராஜா. எங்களை கரம் பிடித்து வழி நடத்துகிற தேவனே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. எங்களை ஒருபோதும் எங்களை கைவிடாத தேவனே உமக்கு நன்றி. உமக்கு ஸ்தோத்திரம் ராஜா. பெரியவரே உமக்கு நன்றி ராஜா. யோசனையில் பெரியவராய் இருப்பவரே உம்மையை நாங்கள் ஆராதனை செலுத்துகிறோம் அப்பா. எங்கள் ஆராதனை நாயகன் நீர் அல்லவோ ராஜா. அவையானவரே நீ சொன்னதை செய்து முடிக்கும் கர்த்தராய் இருப்பவரே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. நீ நேற்றும் இன்றும் அன்றும் மாறாத கர்த்தராய் இருப்பவரே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. உம்மையை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. உம்மையை நாங்கள் உயர்த்துகிறோம் ராஜா. உம்மையை நாங்கள் அன்போடு உம்மை வாழ்த்தி வரவேற்கிறோம் ராஜா. நீ பெரியவர், மகிமை மேகமாக இறங்கி வருகிற தேவனாய் இருப்பவரே உமக்கு ஸ்தோத்திரம் ராஜா. ஒரு நாளும் எங்களை மறவாத தேவன் நீர் அல்லவோ ராஜா. மறவாம நினைப்பவர் மனதார நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ராஜா. அவையானவரே உம்மையை நாங்கள் உயர்த்துகிறோம் அப்பா. உம்மையை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. ஆதிராஜனே உமக்கு நன்றி ராஜா. தேவாதி தேவனே எபினேசரே இதுவரையில் எங்களை உதவினீரே உமக்கு நன்றி அப்பா. உமக்கே நன்றி ராஜா. நன்றி பலிகளை செலுத்துகிறோம் ராஜா. துதிகன மகிமைக்கு பாத்திர நீர் அல்லவோ ராஜா. தேவாதி அன்பு கூறுவேன், இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன், இன்னும் ஆர்வமாய் இந்த பாடலை சேர்ந்து உற்சாக கரங்களை தட்டுவார்கள். அன்பு கூறுவேன், இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன், இன்னும் ஆர்வமாய். அன்பு கூறுவேன், இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன், இன்னும் ஆர்வமாய். உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவேன்.
கூடுவேன் இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன் இன்னும் ஆழமாய் உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன் முழு பலத்தோடு அன்பு கூடுவேன் ஆராதனை 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 அல்லேலூயா ஆராதனை 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 அல்லேலூயா ஆராதனை 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 ஆவியானவரே உமக்கு ஸ்தோத்திரம் ராஜா உம்மே நாங்கள் உயர்த்துகிறோம் ராஜா உம்மே நாங்கள் ஆராதிக்கிறோம் ராஜா எங்கள் ஆராதனை நாயகர் நீர் அல்லவோ ராஜா பெரியவரே உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம் அப்பா உம்மே நாங்கள் அன்போடு உம்மை வாழ்த்தி வரவேற்கிறோம் ராஜா நிறைவான ஆவியானவரே நீ வரும்போது காரியங்கள் சூழ்நிலை மாறும் ராஜா முடியாதது நித்தியம் சாத்தியமாகுமே ராஜா தேவாடி தேவனே உம்மே நாங்கள் உயர்த்துகிறோம் அப்பா பெரியவரே உமக்கே ஸ்தோத்திரம் ராஜா தேவாடி தேவனே நீ சொன்னதை செய்து முடிக்கும் கர்த்தராய் இருப்பவரே உமக்கு ஸ்தோத்திரம் ராஜா நீ செய்ய நினைத்தது ஒரு நாளும் தலைவராதப்பா உங்களுக்காக யாவையும் செய்து முடிக்கும் கர்த்தராய் இருப்பவரே உமக்கு நன்றி அப்பா உம்மே நாங்கள் உயர்த்துகிறோம் அப்பா பெரியவரே உமக்கு ஸ்தோத்திரம் ராஜா தடை போல சத்துரு வாசலை அடைத்தாலும் தடைகள் உடைக்கும் தேவன் நீர் எங்களுக்கு முன்பாக போய் செல்பவராய் இருப்பவரே உமக்கு ஸ்தோத்திரம் ராஜா பெரியவரே உமக்கு ஸ்தோத்திரம் ராஜா உம்மே நாங்கள் உயர்த்துகிறோம் அப்பா பெரியவரே அற்புதங்களை அதிசயங்களை காண செய்பவராய் இருப்பவரே உம்மே நாங்கள் உயர்த்துகிறோம் ராஜா நீ நல்லவர் சர்வ வல்லவர் நேற்றும் இன்றும் அன்று மாறாத கர்த்தராய் இருப்பவரே உமக்கு ஸ்தோத்திரம் ராஜா நீ வாக்குடைத்தவர் வாக்கு உண்மை உள்ளவராய் இருப்பவரே உமக்கு ஸ்தோத்திரம் ராஜா தேவாதி தேவனே பெரியவரே உமக்கு ஸ்தோத்திரம் ராஜா உம்மே நாங்கள் உயர்த்துகிறோம் ராஜா எங்களை கரம் பிடித்து வழி நடத்துகிற தேவனே உமக்கு ஸ்தோத்திரம் ராஜா யெகோவா ராஃபா எங்களை கரம் பிடித்து வழி நடத்துபவரே உமக்கு ஸ்தோத்திரம் ராஜா ஆவியானவரே எங்களை நடத்திடும் தேவன் நீர் அல்லவோ ராஜா தேவரே நீ சகலம் செய்ய வல்லவராய் நல்லவராய் இருப்பவரே உமக்கு ஒப்பான தேவன் வேறு யாரும் இல்லை ராஜா மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் உமக்கு ஒப்பான தேவன் வேறு யாரும் இல்லை ராஜா இஸ்ரவேல் தேவனாய கர்த்தர் நீர் அல்லவோ ராஜா தேவாதி தேவனே மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் உமக்கு ஒப்பான தேவன் யாரும் இல்லை ராஜா உமக்கே ஸ்தோத்திரம் அப்பா உமக்கே நன்றி ராஜா உம்மே நாங்கள் வாழ்த்து வரவேற்கிறோம் ராஜா ஆவியானவரே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா ஒரு மகிமை மேகமாக அடங்கி வருகிற தேவனே உம்மே நாங்கள் உயர்த்துகிறோம் ராஜா வானாதி வானங்கள் கொள்ளாத தேவன் நீர் அல்லவோ ராஜா ஆவியானவரே வார்த்தையால் வடி நீக்க கூடாத கர்த்தராய் இருப்பவரே உமக்கு ஸ்தோத்திரம் ராஜா தேவாதி தேவனே உமக்கு ஸ்தோத்திரம் ராஜா பெரியவரே உமக்கு நன்றி அப்பா ஆவியானவரே நீர் வந்தா எல்லாம் கூடும் அப்பா உம்மால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை ராஜா உம்மாலே நாங்கள் ஒரு சேனைக்குள் பாய்ந்திடுவோம் ராஜா ஒரு மதிலை நாங்கள் தாண்டிடுவோம் ராஜா தேவாதி தேவனே உமக்கு ஸ்தோத்திரம் ராஜா உம்மே நாங்கள் அன்போடு உம்மை வரவேற்கிறோம் ராஜா பெரியவரே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா உம்மே நாங்கள் உயர்த்துகிறோம் அப்பா தேவாதி தேவனே அப்பா பிதாவே எங்கள் அன்பான தேவனே உமக்கு ஸ்தோத்திரம் ராஜா பெரியவரே உமக்கு நன்றி அப்பா உமக்கே நன்றி ராஜா பெரியவரே உமக்கு ஸ்தோத்திரம் வானாதி வானங்கள் கொள்ளாதவரே வார்த்தையால் வர்ணிக்க கூடாதவரே ஓயாமலும் புகழ் நான் பாடுவேன் என்றுமே என்றுமே என்றென்றுமே வானாதி வானங்கள் கொள்ளாதவரே வார்த்தையால் வர்ணிக்க கூடாதவரே ஓயாமலும் புகழ் நான் பாடுவேன் என்றுமே என்றுமே என்றென்றுமே
அதுதானே நிரந்தர சுதந்திரமே. வேறொன்று வேண்டாம், நீ போதுமே, நீ போதுமே, போதும், நீ போதுமே. ஹalleluya, ஹalleluya, ஆமென். 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 வானாதி வானங்கள் கொள்ளாதவரே, வார்த்தையால் வர்ணிக்க கூடாதவரே, ஓயாமலும் புகழ் நான் பாடுவேன், என்றுமே, என்றுமே, என்றென்றுமே. வானாதி வானங்கள் கொள்ளாதவரே, வார்த்தையால் வர்ணிக்க கூடாதவரே, ஓயாமலும் புகழ் நான் பாடுவேன், என்றுமே, என்றுமே, என்றென்றுமே. ஹalleluya, ஹalleluya, ஆமென். 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 விலகாத பிரியாத உம் சமூகமே, அதுதானே நிரந்தர சுதந்திரமே. வேறொன்றும் வேண்டாம், நீ போதுமே, நீ போதுமே, போதும், நீ போதுமே. விலகாத பிரியாத உம் சமூகமே, அதுதானே நிரந்தர சுதந்திரமே. வேறொன்றும் வேண்டாம்,
கொல்லாதவரே, வார்த்தையால் வர்ணிக்க கூடாதவரே, ஓயாமலும் புகழ் நான் பாடுவேன் என்றுமே என்றுமே என்றென்றுமே. வானாதி வானங்கள் கொல்லாதவரே, வார்த்தையால் வர்ணிக்க கூடாதவரே, ஓயாமலும் புகழ் நான் பாடுவேன் என்றுமே என்றுமே என்றென்றுமே. ஹalleluya ஹalleluya ஆமென். ஹalleluya ஹalleluya ஆமென். ஹalleluya ஹalleluya ஆமென். ஹalleluya ஹalleluya ஆண்டவரை நோக்கி பாருங்கள். ஆண்டவரின் பிரசன்னம் இந்த இடத்திலே. தகப்பனை நோக்கி பாருங்கள். உங்களை அழைத்த தேவன் உண்மையுள்ளவராயிருக்கிறார். அவர் மாறாத கர்த்தராயிருக்கிறார். அவரை மாத்திரம் இந்த இடத்திலே நீங்கள் நினைக்க வேண்டும். அவர்தான் எல்லாத்தையும் செய்ய வல்லவராயிருக்கிறார். அவரால் முடியாதது கூடாதது ஒன்றுமில்லை. அவரே நோக்கி நன்றி சொல்லுங்க. இருதயம் தேவனுக்கு இருதயத்தின் முழு ஆழத்தில் இருந்து அவருக்கு நன்றி சொல்லுங்க. Thank you Lord, thank you Lord, thank you Holy Spirit of the mighty God. ஆண்டவரே, நீங்க செய்த நன்மைகளுக்காக சோத்தரிக்கிறேன் ஆண்டவர், சோத்தரிக்கிறேன் ஆண்டவர். நீங்க மாறாத கர்த்தராய் இருக்கிறவராய் இருக்கிறேன் என்று சொன்னவர். ஆண்டவர், எங்களை உயர்த்துகிற கர்த்தராய் இருக்கிறவர். எல்லா தேவைகளை சந்திக்கிற கர்த்தராய் இருக்கிறவர். அற்புதங்களை செய்கிறவர், அதிசயங்களை காண செய்கிற கர்த்தாவே, இந்த நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் கர்த்தா. இந்த நாளிலும் ஆண்டவரே, இந்த இடத்திலே எங்களை கூடி வைத்து உம்மை ஆராதிக்க வைத்தீங்க, அதற்காக ஸ்தோத்திரம். எத்தனை பேருக்கு இந்த பாக்கியம் கிடைக்கல, ஆனாலும் எங்களை அழைத்த தேவன் நீர் இரக்கம் பாராட்டினபடியினால் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் கர்த்தா. நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நீர் பெரிய காரியங்களை செய்ய போறபடியினால் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் கர்த்தா. நீரே ஜீவனுள்ள தேவனால் எங்கள் ஜெபங்களை கேட்கிற கர்த்தராய் இருக்கிறபடியினால் எங்கள் துதிகளின் மத்தியிலே நாங்கள் துதிக்கும் போது உமக்கு நன்றி சொல்லும் போது இந்த இடத்திலே உலாவுகிற கர்த்தராய் இருக்கிறபடியினால் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் கர்த்தா. இந்த நாளிலும் ஆண்டவரே, வார்த்தையினூடாக எங்களோடு பேசுகிறார். விடைப்படும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர், நாங்கள் அதற்கு கீழ்ப்படிந்து அதன்படி நடக்க எங்களுக்கு உதவி செய்து வழி நடத்தி ஆழங்களை புரிந்து கொள்ள கர்த்தர் உதவி செய்கிறார். ஆண்டவரே, உம் நாமம் ஒன்றை மகிமைப்படத்தக்கதாக, உம் வல்லமை ஒன்றை வெளிப்படத்தக்கதாக ஆண்டவரே நீர் பேசுவீராக. நாங்கள் இந்த அடியார்கள் நாங்கள் கேட்டு அதன்படி நடக்க உதவி செய்யும்படியாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென் ஆமென். யாவரும் தேவ பிரசன்னத்தில் அமர்ந்திருப்போம். தேவ பிரசன்னம் எவ்வளவு இன்பமாயிருக்கிறது. அவரின் பிரசன்னத்தில் நாம் இருப்பது எவ்வளவு பாக்கியமாயிருக்கிறது. சில பேருக்கு அந்த பிரசன்னத்தை, அந்த கிருபை கிடைத்தும் அதை விட்டு விலகி போகிறவர்களாய் காணப்படுகிறார்கள். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். In the name of our Lord and Savior Jesus Christ, we welcome you. அவர் நேற்றும் என்றும் என்றும் மாறாத கர்த்தராய் இருக்கிறார். Our God is a God who never changes, yesterday, today and the next day as well. தேவனின் பிரசன்னத்தில் நாம் எப்பொழுதும் இருக்க வேண்டும். We have to be in the presence of the Lord always. தேவ சபையிலே நாம் கூடி இருக்க வேண்டும். We have to be gathered in the presence of the Lord and the church. தேவ பிரசன்னத்தில் தேவ சபையிலே நாம் கூடி இருக்கும்போது கர்த்தர் நிச்சயமாய் அவர் பேசுகிறவராய் இருக்கிறார். When you're present in the church, in the presence of the Lord, He will talk to you. அவர் பேசும் தேவனாய் இருக்கிறார். He's a God who talks to us. அவர் பேசும் தேவன் பேசி நம்மை கட்டி எழுப்புகிறவராய் இருக்கிறார். A God is a God who talks to us
and He will raise us up. அப்போ தேவ பிரசன்னத்தில் இருந்து தேவ சபையிலே சகோதரர்களாய் நாம் கூடி இருக்கும்போது கர்த்தர் அங்கே நடுவில் இருந்து பேசுகிறவராயிருக்கிறார். If you're present in the church and with the presence of the Lord, then He will help you with all the things that you have. சபை முக்கியமாக இருக்கிறது. The church is very important. சபை கூடுதலை அநேகர் விட்டு விடுகிறது போல நீங்களும் விட்டு விடாதபடி சபை கூடுதலை வாஞ்சித்து அந்த நேரத்திலே அந்த கிருபையினாலே நீங்கள் வந்து சேர வேண்டும். Like many people who live in the presence of the church, but you do not be like that, come to the church and witness the power of the Lord. அப்போ சபையில நாம் கீழ்ப்படிந்து தாழ்த்துவோம் என்றால் கர்த்தர் பேசி அவர் கட்டுவார். If you are with humility and be obedient to the Lord, He will raise you in the church. தேவனின் பிரசன்னத்தை இழந்து போகாதீர்கள். Do not lose the presence of the Lord in your lives. ஆதாமும் ஏவாளும் தேவ பிரசன்னத்தில் மகிமையிலே மூடி இருந்த போது அவர்கள் தேவ பிரசன்னத்தினால் மூடாதபடி ஒரு காலம் அவர்களை மாற்றிவிட்டது. Adam and Eve were initially in the presence of the Lord, but later they were left from the presence of the Lord. தேவ பிரசன்னத்தை வாஞ்சியுங்கள். You have to be eager for the presence of the Lord. தேவனின் சத்தத்தை கேட்க வேண்டும் என்று விருப்பப்படுங்கள். You should really want to hear the presence of the Lord. அப்போதான் அவர் மேன்மைப்படுத்த அவர் சொன்ன வாக்குகளை நிறைவேற்ற அவர் வல்லவராயிருக்கிறார். Only then He can strengthen you and make all His wishes come true in your lives. அவர் சொன்ன காரியங்களை செய்யாமல் அவர் விடுவதில்லை. He will never leave things unattended. He will make all these things in your life. அவரின் பிரசன்னத்தில் நீ இருக்கும் போதுதான் அவர் சொன்ன காரியங்கள் ஈஸியாய் நடந்து முடியும். But you have to be in the presence of the Lord. Only then all these things will be easily done. இல்லாட்டி அடி வாங்கித்தான் அந்த காரியத்தை கர்த்தர் செய்வார். Else you will get a lot of hit, but still He will do it for you. அடி வாங்குறது சில பேருக்கு பழக்கமாய் போட்டு பாரு. To get a hit, you get accustomed to it. ஆண்டவர் செய்ய வேண்டாம் என்று சொன்னதை அவர்கள் செய்துவிட்டு அந்த பிரச்சனையில் மாட்டிப்பட்டு அடி வாங்குற காரியமாய் இருக்கிறது பாருங்க. But when God said do not do it and you did it, and that's why you get a lot of hit in your life. சில பேர்கள் பிரச்சனை வரும்போதுதான் அவர்கள் மனம் திரும்புகிறவர்களாயிருப்பார்கள். There are some people who turn their lives around when they get hit, when they have their problems in their life. தேவை என்றால் சபையை தேடுவார்கள். But when there is a need, they come to the church. அப்போ பிரச்சனை வரும்போது தேவைகள் வரும் முன்பதாகவே தேவனின் சபையை நீங்கள் தேடி அந்த இடத்திலே தேவனை ஆராதிக்கிறவர்களாய் மாற வேண்டும். But then you have to become like whenever you don't get a problem, even before you get a problem, you have to come to the church. அப்போ ஆண்டவர் சபையிலே கொண்டு வந்து ஆசீர்வாதங்களாக சுகத்தோடு பலத்தோடு பாதுகாப்போடு ஆண்டவர் நடத்தும் போது நன்றியுள்ள இருதயத்தோடு இருக்க வேண்டும். Only then God will give you protection and also healing. But then He will also, you have to be thankful for what the Lord has done in your lives. அப்போ சில பேர் தேவை என்றால் தான் ஆண்டவரை இன்னும் தேடுவார்கள். But there are some people who look up to the Lord only when they need things. அப்படி நாம் இராதபடி தேவை இருக்கும் போதும் தேவை இல்லாத நேரமும் தேவனை துதிக்கிற ஜனமாய் நாம் காணப்பட வேண்டும். But we as people of Christ should be like always praising Him even when we don't need things from the Lord. மேன்மைப்படுத்துவேன் என்றால் மேன்மைப்படுத்தித்தான் ஆவார். He will make you rise up and He will definitely do it. அப்போ ஆண்டவரின் கட்டளைகளுக்கு நாம் கீழ்ப்படியும் போது மேன்மைப்படுத்த தேவன் சர்வ வல்லவராயிருக்கிறார். He will only raise you only if you follow all His commands. மேன்மைதான் வேண்டுமென்றா சில பேருக்கு ஆண்டவர் தேவையில்லை, சில மேன்மைதான் வேணும் என்று அவர்கள் வாதாடுவார்கள். There are some people who argue that they have to come up in life but they don't want Jesus in their lives. அடம் பிடிப்பார்கள் பாருங்க. சின்ன பிள்ளைகள் சில பேர் அந்த காரியத்தை வேணுமென்றா அடம் பிடிப்பார்கள் பாருங்க. They will throw tantrums like kids, just like how kids throw tantrums. அதே போல தேவனின் பிள்ளைகளும் அடம் பிடிக்காதபடி தேவனின் சித்தத்தின்படி தேவனின் நோக்கத்தின்படி நீங்கள் செய்ய வேண்டும். As children of God, we should not throw tantrums, but then follow the Lord and follow His principles. யோசுவா 3வது அதிகாரம் Joshua chapter 3 7வது வசனம். verse 7. யோசுவா 3வது அதிகாரம் 7வது வசனம் வாசிப்போம். கர்த்தர் ஜோசுவாவை நோக்கி,
நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடும் இருக்கிறேன் என்பதை இஸ்ரவேல் எல்லாரும் அறியும்படிக்கு இன்று அவர்கள் கண்களுக்கு முன்பாக உன்னை மேன்மைப்படுத்துவேன். And the Lord said unto Joshua, This day will I begin to magnify thee in the sight of all Israel, that they may know that as I was with Moses, so I will be with thee. இன்று அவர்கள் கண்களுக்கு முன்பாக உன்னை மேன்மைப்படுத்துவேன். This day will I begin to magnify thee. ஆண்டவர் சொன்ன வாக்கை நிறைவேற்ற வல்லவராயிருக்கிறார். God makes his words come true in your life. அவர் மேன்மைப்படுத்தணும் என்றா உங்களை பார்த்து கொண்டிருக்கிறவர்கள் மத்தியில நடுவுல அவர்கள் பார்க்கிற பிரகாரம் ஆண்டவர் மேன்மைப்படுத்துவார். He will raise you in such a way that people around you look up to you. அப்போ அவர்கள் கண்கள் முன்பாகத்தான் ஆண்டவர் மேன்மைப்படுத்த அங்கு காண்பிக்க யோசுவாவுக்கு வாக்கை கொடுக்கிறார். He will magnify you in front of those people, exactly what he did to Joshua. பாருங்க, மோசையோடு நான் இருந்தது போல நான் உன்னோடு இருக்கிறேன் என்பதை ஒவ்வொரு ஜனங்களும் காணத்தக்கதாக அங்கு மேன்மைப்படுத்தத்தக்கதாக வெளிப்படுத்தத்தக்கதாக இன்று அந்த நாளை ஏற்படுத்துவேன் என்று சொல்லுகிறார். Here the Lord says that he will reveal you, that they may know that as I was with Moses, so I will be with thee. நாளை அல்ல, இன்று உன்னை தேவன் மேன்மைப்படுத்துவார். Not tomorrow, but today he will magnify thee. உன்னை அற்பமாய் நினைத்தவர்கள், உன்னை குறை சொன்னவர்கள், உன்னை குறை கண்டுபிடித்தவர்கள் முன்பாக அவர்கள் பார்க்கும் முன்பாக அவர் உன்னை மேன்மைப்படுத்துவார். People who put you down, people who made complaints about you, in the midst of all these people, he will magnify you. உபாகமம் 28வது அதிகாரம், Deuteronomy chapter 28, முதலாவது வசனம், verse 1. இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தருடைய கட்டளைகளின் படியெல்லாம் செய்ய நீ கவனமாய் இருக்கும்படிக்கு அவர் சத்தத்துக்கு உண்மையாய் செவி கொடுப்பாயானால் உன் தேவனாகிய கர்த்தர் பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் உன்னை மேன்மையாக வைப்பார். And it shall come to pass, if thou shalt hearken diligently unto the voice of the Lord thy God, to observe and to do all his commandments which I command thee this day, that the Lord thy God will set thee on high above all nations of the earth. உன் தேவனாகிய கர்த்தர் பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் உன்னை மேன்மையாக வைப்பார் என்று வாக்கு கொடுத்திருக்கிறார். That the Lord thy God will set thee on high above all nations of the earth. That's his blessings that he has given to us. ஆண்டவரின் வாக்கு மாறாததா இருக்கிறது. The God's word will never change. உங்களுக்கு சொன்ன அந்த தீர்க்கதரிசன வார்த்தைகள், தேவன் சொன்ன வாக்குத்தத்த வார்த்தைகள் மாறாததா இருக்கிறது. The prophecy that was told to you and the verses in the Bible, they don't change. அதை நாம் மறக்க கூடாது. We should not forget it. ஆனால் தேவன் எதை எதிர்பார்க்கிறார்? But what the Lord expects from us, உன் தேவனாகிய கர்த்தருடைய கட்டளைகளின்படி எல்லாம் செய்ய நீ கவனமாய் இருக்கும்படியாக, that we should follow all the commandments that the Lord has given to us. அவரின் சத்தத்துக்கு உண்மையாய் செவி கொடுப்பாயானால் தான் இந்த வாக்குத்தத்தங்கள் நிறைவேறும். To listen to his voice truthfully, only then all his verses will become true in your life. நாம் அந்த அரைகுற கிறிஸ்தவர்களை போல அரைகுற வசனங்களை நாங்கள் பிடித்து கொள்ளக்கூடாது. But we should not be like half-baked Christians, taking down only half of the Bible verse. பின்னாலும் வாசிக்கணும், முன்னாலும் வாசிக்கணும், நடுவுல இருக்கிறத பிடித்து ஆடக்கூடாது. We should read the front, the back, and not only everything, but should not hold on to the middle verse and live our life. இப்போ வாக்குத்தத்தத்தை பிடிச்சிட்டு அப்படியே எல்லாத்தையும் விட்டுருவாங்க பாருங்க சில நேரத்துல. Some people hold on to the holy verse and leave everything else around that. அது புது ஆண்டுல புது வசனங்களை எதிர்பார்ப்பார்கள், ஆனால் தேவனின் கட்டளையை மறந்துடுவார்கள் பாருங்க. In the new year, you will be given your special verse, but then they will hold on to that but leave out the Lord. ஆண்டவர் யோசுவாவுக்கு சொல்றார் இன்று. But God tells to Joshua today. ஆனா உபாகமத்தில் இன்று நான் உனக்கு விதித்து உன் தேவனாய் கர்த்தருடைய கட்டளையின் படியெல்லாம் செய்ய நீ கவனமாய் இருக்கும்படியாக. But in Deuteronomy he says he will set thee on high above all nations of the earth. சில பேர் சொல்லுவார்கள் பாருங்க, நாளைக்கு பார்க்கலாம், அடுத்த நாள் பார்க்கலாம். ஆண்டவர் எதிர்பார்க்கிறது இன்று.
Some people might say, let's look at this tomorrow or the day after, but the Lord expects you to look at it today. உன்னை தேவன் மேன்மைப்படுத்தணும் என்றா, உன்னை உயர்த்தணும் என்றா, நீ இன்று தேவனின் சத்தத்துக்கு செவிப்படுத்து அதற்கு கீழ்ப்படுகிறவனாய் மாறணும். For God to make you rise up above all, He expects you to do things today at this moment. ஆண்டவர் யோசுவாவுக்கு சொன்ன வார்த்தையை அவர் நினைவு கூறுகிறவராய் இருக்கிறார், நிறைவேற்றுகிறவராய் இருக்கிறார். God remembers the words He has given to Joshua and He fulfills those verses. பாருங்க, யோசுவா 4வது அதிகாரம் Look at Joshua chapter 4, 14வது வசனம். verse 14. அந்நாளிலே கர்த்தர் யோசுவாவை சகல இஸ்ரவேலின் கண்களுக்கு முன்பாகவும் மேன்மைப்படுத்தினார். அவர்கள் மோசேக்கு பயந்திருந்தது போல அவனுக்கும் அவன் உயிரோடு இருந்த நாளெல்லாம் பயந்திருந்தார்கள். On that day the Lord magnified Joshua in the sight of all Israel, and they feared him as they feared Moses all the days of his life. அந்நாளிலே கர்த்தர் யோசுவாவை சகல இஸ்ரவேலின் கண்களுக்கு முன்பாக மேன்மைப்படுத்தினார். On that day the Lord magnified Joshua in the sight of all Israel. தேவன் நினைத்த நாளிலே அந்த வாக்குகளை ஆண்டவர் நிறைவேற்றினார். பாருங்க, God fulfilled the verses on the exact day that He decided to do. ஆண்டவர் செய்வார் என்றா, இன்று செய்வார் என்றா, ஆண்டவர் நிச்சயமா உங்களுக்கு இன்றே செய்து முடிப்பார். When the Lord says, I will do it today, He will definitely do it in your lives this day. ஆண்டவரை நோக்கி பார்த்து ஆண்டவரின் கட்டளைகளுக்கு நாம் கீழ்ப்படிந்து செவி சாய்க்கும் போது ஆண்டவர் அந்த நேரத்தில், இன்று அந்த நாளை குறித்த நாளிலே ஆண்டவர் மேன்மைப்படுத்துவார். If you look up to the Lord and listen to His words, He will do it immediately on that specific day, on that moment itself. பேதுருவின் வாழ்க்கையில பாருங்க, In the life of Peter, if you see, அவன் மீன் பிடிக்கிறவர்ல அவன் திறமைசாலி. he was a talented fisherman. ஏனென்றா மீன் பிடிக்கிறவன் அவன். Because he was a fisherman, போட்டில் போய் வலைகளை வீசி அந்த இடத்துல என்ன சாமமாக இருந்தாலும் மீனை பிடிக்க அவன் திறமைசாலியாக இருந்தான். he goes in the boat and casts his net and gets a lot of fishes, whatever be the situation. ஒரு நாள்ல ஆண்டவர் பேதுருவுக்கு சொல்லுகிறார். பாருங்க, One day the Lord says to Peter, அவரை ஊழியத்தை முடித்துட்டு போதகத்தை முடித்துட்டு பேதுருவிட்ட வந்து சொல்லுகிறார், சீமோனிட்ட சொல்லுகிறார், after he finishes his preaching, he comes and says to Simon Peter, ஆழத்திலே தள்ளி கொண்டு போ, go into the deep, மீன் பிடிக்கும்படி உங்கள் வலைகளை போடுங்கள் என்றார். cast your net so that you can catch a lot of fish. அவன் பார்க்காத ஆழமா, He is a person who has seen everything. அவன் பார்க்காத கடலா, He has seen every ocean. ஆண்டவர் சொல்ற ஆழத்துல தள்ளி கொண்டு போ. But the Lord says, go into the deep waters, மீன் பிடிக்க அந்த வலையை வீசு. cast your net to catch fishes. அவன் என்ன சொல்றான் பாருங்க, But then what Peter says லூக்கா 5வது அதிகாரம் in Luke chapter 5, 5வது வசனம். verse 5. அதற்கு சீமோன், ஐயரே, முழுவதும் நாங்கள் பிரயாசப்பட்டும் ஒன்றும் அகப்படவில்லை, ஆகிலும் உம்முடைய வார்த்தையின்படியே வலையை போடுகிறேன் என்றான். And Simon answering said unto him, Master, we have toiled all the night and have taken nothing. Nevertheless, at thy word I will let down the net. அதுக்கு சீமோன் சொல்லுகிறான் பாருங்க, And for that Simon answers, ஐயரே, Master, போதகரே, Master, முழுதும் நாங்கள் பிரயாசப்பட்டும் ஒன்றும் அகப்படவில்லை. we have toiled all the night and have taken nothing. ஆழத்துல போனோம், இரவு முழுதும் பிரயாசப்பட்டோம், ஒன்றும் அகப்படல ஆண்டவரே. We went into the deep waters and toiled all night, but we have taken nothing. ஆகிலும் Nevertheless, உம்முடைய வார்த்தையின்படி வலையை போடுகிறேன் என்றார். at thy word I will let down the net. தேவனின் வார்த்தையின்படி அந்த பேதுருவானவன் அந்த காரியத்தை செய்கிறான் பாருங்க. According to the word of the Lord, Simon the Peter did what Jesus said. தேவனின் வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும். We have to listen to the word of the Lord. எத்தனையோ வார்த்தைகளை நாங்கள் படித்திருக்கலாம், ஆனால் இன்று சொல்லுகிற வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படிவோம் என்றால், You might have learned a lot of words, but then if you listen to what the Lord says today, நான் வாசிக்காத வார்த்தையா என்று சொல்லக்கூடாது. you should not say, I have seen every word. எத்தனை வார்த்தைகள், எத்தனை தடவை இந்த பைபிளை கணச்சு குடிச்சிட்டேன் என்று அங்கு நிற்க கூடாது.
Even if you have read the Bible thoroughly, you should not say that I know everything. ஐயரே உம் வார்த்தையின்படி நான் போடுகிறேன் என்று கீழ்ப்படுகிறேன் என்று நாம் எப்பொழுதும் சொல்ல வேண்டும். Master, we will do according to what thy word has been told. That's what you should say. ஆறாவது வசனம். Verse 6. அந்தபடியே அவர்கள் செய்து தங்கள் வலை கிழிந்து போகத்தக்கதாக மிகுதியான மீன்களை பிடித்தார்கள். And when they had this done, they enclosed a great multitude of fishes, and their net brake. பாருங்க, அந்தபடி என்றா கேள்வி கேட்கணும். So if it says a great multitude, then you have to ask a question. எந்தபடி? How much? ஆண்டவர் சொன்னபடி. Like what the Lord said. சொன்னபடி அவர்கள் செய்தார்கள். வலை கிழியத்தக்கதாக தேவன் அந்த மீனுக்கு கட்டளையிட்டார். பாருங்க, When they had done according to what the Lord said, they got a great multitude of fishes, and their net even broke. தேவன் கட்டளையிடுகிறவர். The God commands us. உனக்காகவே வழியை உண்டாக்குகிறவர். He will create a way only for you. உன் தேவைகளை அவர் சந்திக்கிறவர். He will meet your needs. ஆனால் தேவனின் வார்த்தையின்படி நீ செய்வாய் என்றால் தேவன் வழியை கிழிக்கத்தக்கதான மீன்களை ஆசீர்வாதத்தை கொடுத்தது போல நிச்சயமாய் உனக்கும் உன் குடும்பத்துக்கும் உன் சுற்றி இருக்கிறவர்கள் மத்தியிலே தேவன் உயர்த்துவார். But if you do things according to what the Lord has told you, He will give you a great multitude of fishes, and their net even broke. And that's what the Lord gives you. பாருங்க, ஏழாவது வசனம் முக்கியமானது. Look, the verse 7 is very important. எல்லாரும் இதை கவனித்துட்டு ஏழாவது வசனத்தை விட்டுருவார்கள். பாருங்க, A lot of people will listen to the other verses and leave the 7th one out. வாசிப்போம். அப்பொழுது மற்ற படவிலிருந்த கூட்டாளிகள் வந்து தங்களுக்கு உதவி செய்யும்படிக்கு சைகை காட்டினார்கள். அவர்கள் வந்து 2 படவுகளும் அமுழத்தக்கதாக நிரப்பினார்கள். And they beckoned unto their partners which were in the other ship that they should come and help them. And they came and filled both the ships so that they began to sink. இப்போ மற்றவர்களை எல்லாம் கூப்பிடுகிறாரு. பாருங்க, You see, now they are calling the other people as மற்ற well. கூட்டாளிகளை எல்லாம் கூப்பிடத்தக்கதாக ஆண்டவர் மாற்றிவிட்டார். The God has made a situation where He calls their partners. இப்போ கூட்டாளிகள் அதற்கு முன்பாக என்ன பேசியிருப்பார்கள் பாருங்க. ராமுழுதிலும் இவர்கள் பிரயாசப்படுகிறார்கள், ஆனா ஒன்றுமே அகப்படைகள் என்று பகிடித்தனமாய் பேசியிருப்பார்கள். பாருங்க, Now imagine what the other partners would have thought, that they have toiled all night but they have not got anything. அவர்களெல்லாம் கூப்பிடு, தேவன் ஆசீர்வதித்ததை காணத்தக்கதாக அதை அவர்களும் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக தேவன் மாற்றுகிறார். பாருங்க, But God has changed the situation in such a way that they even call their partners and witness the massive amount of fishes and see what God has done. தேவனின் வார்த்தையின்படி நாம் நடந்து கீழ்ப்படிவோம் என்றால் மற்றவர்கள் பகுதி பண்ணினவர்களை கூப்பிட்டு தேவன் ஆசீர்வதித்ததை காணத்தக்கதாக தேவன் மாற்றுவார். When the God calls you and He says that even if you have made a lot of things differently, He even calls all your enemies and witness what the Lord has done to you. அவர்கள் கூட்டாளிகள் தான். They are just their partners. ஆனாலும் அவர்கள் மற்றவர்களை பேசத்தக்கதாக அந்த சூழலை மாற்றுகிறதாக இருக்கிறது. But they have insulted them, but then God has changed the situation. சூழ்நிலைகளை மாற்றுகிறவர் நம் கர்த்தர். Our God is a God who changes the situation. வறுமையானதை செழிப்பாய் மாற்றுகிறவர். Even if there is a drought, He will make a blessing out of it. முடியாததை கூடாததை கூட பண்ணுகிறவர் முடிய பண்ணுகிறவர். Something which is not doable nor impossible, He can do it for you. ஏனென்றால் உன்னை மேன்மைப்படுத்துவேன் என்று தேவன் இன்று வாக்கு கொடுத்திருக்கிறார் அல்லவா. Because He has promised that He will make you rise, and that's what He has promised. யோசுவாவின் காரியத்தை பார்க்கும்போது, If you look at the situation of Joshua, ஏன் ஆண்டவர் யோசுவாவை மோசேயை போல மேன்மைப்படுத்தினார்? why does God magnify Joshua similar to Moses? யாத்திராகமம் In Exodus 17வது அதிகாரம் chapter 17, 10வது வசனம். யாத்திராகமம் 17வது அதிகாரம் 10வது வசனம். verse 10. யோசுவா தனக்கு மோசே சொன்னபடியே செய்து அமலேக்கோடே யுத்தம் பண்ணினான். மோசேயும் ஆரோனும் ஊர் என்பவனும் மலை உச்சியில் ஏறினார்கள். So Joshua did as Moses had said to him and fought with Amalek, and Moses and Aaron and Hur went up to the top of the hill. யோசுவா தனக்கு மோசே சொன்னபடி செய்து.
So Joshua did as Moses had said to him. அப்போ பாருங்க, தேவனின் தலைவர்களுக்கு நாம் கீழ்ப்படியணும். Then look, when you have to be obedient to the people of the God. இப்ப பாருங்க, பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு எதற்காக திட்டுகிறார்கள் என்பதாக நாம் பார்க்கும்போது, அவர்கள் முன்னேற வேண்டும் என்று அவர்களுக்கு அடிப்பார்கள், திட்டுவார்கள், பேசுவார்கள். அந்த காரியத்தை பெற்றோர்கள் செய்வார்கள். If you look at parents, do you know why they scold or they teach their children? It's because they want them to be good in their lives. ஆவிக்குரிய தகப்பன் தாய்மார் எதற்காக திட்டுவார்கள்? அவர்கள் ஆவிக்குரிய காரியத்தில், ஆசீர்வாத காரியத்தில், தேவனின் காரியத்தில், உலகத்தின் அந்த காரியத்தில் ஒத்து போகாதபடி அவர்கள் திட்டுவார்கள். Do you know why the people of the God scold you? It's because you are deviating from Christ and going into the worldly things. அப்போ நாம் புரிந்து கொள்ள வேண்டும், ஆவிக்குரிய பெற்றோர்கள் திட்டும் போது அது நல்லதுக்கு தான் திட்டுகிறார்கள் என்று அவர்கள் சொல்லுகிற தேவனின் வார்த்தையின்படி நீங்கள் செய்ய வேண்டும். So when people of God or our parents scold us, we should really understand that it is for our own good that they are scolding us, and we should learn from it. அப்போதான் தேவன் உங்களை மேன்மைப்படுத்துவார். Only then God will magnify you. அப்போ பாருங்க, பெற்றோர்கள் திட்டுகிறது நல்லதுக்கு. You see, then parents scolding children is good. பெற்றோர்கள் அடிக்கிறது நல்லதுக்கு. When parents hit you, it's also for good. இங்க அடிச்சா ஜெயில்ல தான். But in Europe, if you hit someone, you are to be in jail. பிள்ளைகளை You should not hit your parents. ஆனா வேதம் சொல்லுகிறது பிரம்ப ஆளணும், வெள்ளாட்டி நீ பகைக்கிறாய் என்பதாக. But the Bible says you have to use the rod or else you will mislead them. இங்க பிறந்தா என்ன, புறக்காட்டி என்ன, பைபிளின் படி நாம் கண்டிக்க நேரத்தில் கண்டிக்கணும். It doesn't matter where you are born, but according to the Bible, you have to discipline them when you need to discipline them. அங்க ஸ்கூல்ல சொன்னா பெரிய பிரச்சனை தான். If you tell this in your school, you will have a big problem. என்ன தளம்பு இருக்கு? What, you have a scar in your hand? அப்ப அடிக்கும் போது சொல்லி அடிக்கணும், தளம்பு வந்தாலும் சொல்லக்கூடாது. So when you have to hit your kids, even with saying that even if you have a scar, you should not tell it out. அப்போ யோசுவா தனக்கு மோசே சொன்னபடியே செய்தார். But then Joshua did according to what Moses had told him. அப்போ இரண்டாவதாக யோசுவாவின் காரியத்தை பார்க்கும்போது யாத்திராகமம் 33வது அதிகாரம். Secondly, if we look at Joshua's situation, Exodus chapter 33, 11வது வசனம். verse 11. ஒருவன் தன் சிநேகிதனோடே பேசுவது போல கர்த்தர் மோசேயோடே முகமுகமாய் பேசினார். பின்பு அவன் பாளையத்துக்கு திரும்பினான். நூனின் குமாரனாகிய யோசுவா என்னும் அவனுடைய பணிவிடைக்காரனாகிய வாலிபன் ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு பிரியாதிருந்தான். And the Lord spoke unto Moses face to face as a man speaketh unto his friend. And he turned again into the camp. But his servant Joshua, the son of Nun, a young man, departed not out of the tabernacle. நூனின் குமாரனாகிய யோசுவா என்னும் அவனுடைய பணிவிடைக்காரன் வாலிபனாய் இருந்த அந்த நேரத்தில் ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு பிரியாதிருந்தான். But his servant Joshua, the son of Nun, a young man, departed not out of the tabernacle. பாருங்க, சபை எவ்வளவு முக்கியமாக இருக்கிறது. You see how important the church is. மேன்மைப்பட வேண்டும் என்றால் சபையில நீ கூடுதலை விட்டுவிடாதபடி ஜாக்கிரதையாயிரு. To be magnified, you have to come to the church to become magnified. இப்போ சில பேருக்கு பாருங்க, வீக்கெண்ட் என்ஜாய் பண்ணணும். For example, there are some people who enjoy during the weekend. நான் கிறிஸ்தவர்களை பற்றி பேசுகிறேன். I am talking about Christians. அது ஞாயிறு வந்தா வேற இடத்துக்கு போய் சுற்றி பார்க்கணும் என்று அவர்கள் தீவிரிப்பார்கள். Especially on a Sunday, they want to go and visit some places. அதுவும் ஏரோப்பாக்க வந்தா அந்த இடத்துக்கு போகணும், இந்த இடத்துக்கு போகணும் என்று அவர்கள் ஞாயிறு தான் பிளான் போடுவார்கள் பாருங்க. Especially when they come to Europe, they want to visit places, especially on a Sunday. That's what they plan. புறவு அவர்கள் இந்த ஏரோப்பால இருக்காதபடி ஆண்டவர் மாற்றி விடுவா பாருங்க. But then the God makes it that they don't exist in Europe itself. இப்போ லீவ் இருக்கிறது, வேலையில லீவு கொடுக்கிறாங்க பாருங்க. 30 நாட்கள் வருஷத்துக்கு எடுக்கலாம் என்று சில கம்பெனிகள லீவு கொடுக்கிறார்கள் பாருங்க. See, in your company, they give you holidays, roughly around 30 days. லீவை எடுத்து அங்கு மற்ற வெக்கேஷன் போகிறது காரியங்களை பார்க்கலாம். ஆனால் தேவனின் இடத்துக்கு, தேவனின் நேரத்துக்கு, தேவனுக்கு அந்த இடத்தை நாம் கொடுக்க வேண்டும்.
You can take your holidays and go and see around places, but when the Lord calls, you have to come to the church and visit Him. அப்போதான் தேவன் உன்னை மேன்மைப்படுத்துவார். Only then the Lord will magnify you. யோசுவாவை மேன்மைப்படுத்தினது போல உன்னையும் இன்று மேன்மைப்படுத்துவார். Just like how He magnified Joshua, He will magnify you also. பாருங்க, 38 வருஷம் வியாதி படுக்கையில கிடக்கிறான் ஒரு மனுஷன். See, there is a person who is sick for like 38 years. ஆண்டவர் அங்கு வருகிறார். The Lord comes there. அவனிடத்தில் கேட்கிறா, என்ன உனக்கு ஒரு உதவி செய்யலையா, உனக்கு என்ன காரியம் என்று ஆண்டவர் கேட்கிறார். And the Lord asks him, no one has helped you, what help do you want? அவன் சொல்லுகிறான், குளத்தை கலக்கிறான் ஒரு தூதன், அதற்கு முன்பாக நாம் போக முடியாதபடி மற்றவர்கள் போய் குணமாக்கப்படுகிறார்கள், நான் அப்படியே இருக்கிறேன் 38 வருஷமா. And he says that someone has to go to this pond to be cured, but I am not able to go there. I am here like that for 38 years. ஆண்டவர் சொல்லுகிறார், பாருங்க அங்கே அற்புதம் நடக்கிறது, உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நீ நட என்பதாக. But the Lord makes a miracle right at that moment. Take your things and start walking. பாருங்க, அந்த நாள்ல அவனுக்கு அற்புதம் நடந்துட்டு பாருங்க. You know, on that specific day, a miracle happened for him. அற்புதம் நடந்த பிறகு ஆண்டவர் அவனை எங்கு சந்திக்கிறார் என்றுதான் முக்கியம். Do you know, after the miracle, where Jesus met him? யோவான் 5வது அதிகாரம் John chapter 5, 14வது வசனம். verse 14. அதற்கு பின்பு இயேசு அவனை தேவாலயத்திலே கண்டு, இதோ இதை நிப்பாட்டுங்க. அதற்கு பின்பு இயேசு அவனை தேவாலயத்தில் கண்டு. Afterwards, Jesus findeth him in the temple. இதான் முக்கியம் பாருங்க. சில பேர் அற்புதத்தை பெற்றுக்கொண்டு ஓடி விடுவார்கள், ஆனால் இந்த மனிதனோ அங்கு தேவாலயத்திலே அங்கு உலாவிக் கொண்டிருக்கிறான் பாருங்க. This is very important. He met him at the temple. Some people get all the benefits and they don't end up. And here he comes to the temple. நாம் அற்புதம் பெற்றாலும் அற்புதம் பெறாட்டியும் தேவனின் ஆலயத்திலே நாம் இருக்க வேண்டும். Even if you get a blessing or not, you have to come to the church. தேவன் சூழ்நிலைகளை மாற்ற வல்லவராயிருக்கிறார். Our Lord will change your situation. தேவன் வாக்கு கொடுத்தவர் வாக்கு மாறாதவராயிருக்கிறார். He is a God whose promises never change. அப்போ தேவனை நாம் பற்றிக் கொள்ளணும். Then we have to hold on to our Lord. தேவனின் சத்தத்துக்கு கீழ்ப்படியணும். We have to be obedient to His voice. தேவன் சபையிலே நாம் தரித்திருக்கணும். In the church, we have to be strong. என்னாகமம் 14வது அதிகாரம். Numbers chapter 14. பாருங்க, மோசே 12 கோத்திரத்தில் ஒரு தலைவனாய் ஏற்படுத்தி ஆண்டவர் வாக்கு கொடுத்த தேசத்துக்கு நீங்கள் போய் அந்த காரியத்தை பார்த்துக்கிட்டு திரும்பி வாருங்கள் என்று அனுப்பப்படுகிறார்கள். So Moses was sent to look at all the 12 clans and then come back and see what happens. அங்கு போகிறார்கள் பாருங்க. Then they go there. தேவன் சொன்ன அந்த வாக்குத்தத்தத்தின் அந்த தேசத்துக்கு போய் வந்து அங்கு என்ன சொல்லுகிறார்கள்? 10 பேர். They go and come back according to the promise of the Lord. அங்கு பொல்லாத பயங்கரமான ராட்சதர்கள் இருக்கிறார்கள், எங்களை பார்க்க நாங்கள் வெட்டி குழிகளை போல இருக்கிறோம் என்று அங்கு துச்செய்தியை சொல்லுகிறார்கள் பார். And when they come back, they say that there are very dangerous people out there. We look like very small locusts. ஆண்டவர் சொல்லி இருக்கிறார், இந்த கபாலும் தேனும் ஓடுகிற தேசத்தை நான் உங்களுக்கு தருவேன் என்பதாக. ஆனால் இந்த 10 பேர்களும் நாங்கள் ஒன்றும் செய்ய முடியாது, எங்களால் இதை சுதந்திரிக்க முடியாது என்று அங்கு ஜனங்களுக்கு மத்தியிலே சொல்லி அங்கு பயத்தை கிளப்பி விடுகிறார்கள் பாரு. But God has promised that He will give them a place where there is honey and milk flowing. But these people were so afraid of what would happen. ஆனால் காலேபும் யோசுவாவும் என்ன சொல்லுகிறார்கள் பாருங்க. But do you know what Caleb and Joshua said? நாங்கள் போய் சுற்றி பார்த்த தேசத்தில் தேசம் மகா நல்ல தேசம் என்பதாக அவர்கள் சொல்லுகிறார்கள்.
But they say that the place that we went and came back is very good place. தேவனின் வார்த்தையை அவர்கள் உறுதிப்படுத்துகிறார்கள், அதில் நம்பி இருக்கிறார்கள். They confirm the word of the Lord and they strongly believe in that. அங்கு சொல்லி இருக்கிறார் ஆண்டவர் பாருங்க, பாழும் தேசம் தேனும் ஓடுகிற தேசத்தை உங்களுக்கு தருவேன் என்பதை சொல்லி இருந்த அந்த 10 பேர்கள் மறந்து இப்போ 2 பேர்கள் எழும்பி இது மகாதேசம், நாங்கள் அதை சுதந்தரித்துக் கொள்ளலாம் என்று சொல்லுகிறார்கள் பாருங்க. You see, God has promised the place with milk and honey flowing through it, but the 10 people who went there forgot it, and only 2 people, Caleb and Joshua, came back with the promise. அதே போலதான் நாம் பார்க்கிறவர்கள் கண்ணுக்கு பார்க்க எங்களால் முடியாது, இது சூழ்நிலை சரியில்லை என்று நாம் சொல்லுகிற சூழ்நிலைக்கு தள்ளப்படுகிறோம் சில வேளையில. That's exactly what happens in our lives. Sometimes we think that this is not possible, this might not happen in our lives, and we are in that situation. ஆண்டவரின் வார்த்தையை மறந்து போய் நாம் புலம்புகிறவர்களாய் மாறுகிறோம். But we forget the Lord's promise and keep on lamenting. ஆனால் யோசுவாவோ அந்த வாக்கை அதை நினைத்து அந்த தேசத்தை நாம் ஈஸியாய் எடுத்துக்கொள்ளலாம், ஏனென்றால் தேவன் சொன்ன தேசத்தை நமக்கு கொடுப்பார் என்பதாக அவன் நிச்சயித்து கொண்டான். But Joshua believes that we can go to that place and take over that place because he believes in the promise of the Lord. அப்படி சொல்லி அந்த தேசத்தை அவர்கள் சுதந்தரித்துக் கொண்டார்கள். He says this, and that's how they take over that place. தேவன் சொன்ன வாக்கு தத்து நடந்தே ஆகும். The God's promise will always happen. இதை செய்யும் போது தேவனின் வார்த்தை கீழ்ப்படிந்து சபையில் இருந்து தேவன் வாக்கு செய்யத்தக்கதான தேவனின் வல்லமையின் வார்த்தை பேசப்பட்டிருக்கிறது நீ விசுவாசித்தால் அது நடந்தே ஆகும். When you do things in the presence of the Lord at the church with a lot of belief, then these things will definitely happen in your life. பாருங்க, இப்படித்தான் யோசேப்பின் காரியத்தை பார்க்கும்போது, See, when you see the things of Joseph, பாருங்க அவன் சொப்பனம் ஒன்று காண்கின்றான். he has dreamt about something. அந்த சொப்பனத்தை பகிர்ந்து கொண்டுட்டான். பாருங்க, பக்கத்து வீட்டுக்காரர்கிட்ட இல்ல, சகோதரர்கள் மத்தியில் அவன் பகிர்ந்து கொண்டுட்டான். பாருங்க, You know, he dreamt about it, and he not only he did not share to his neighbors but to his own brothers. பாருங்க, சில பேருக்கு சொப்பனம் வந்தா வெளிப்பாடு வந்தா தட்டி தட்டி சொல்லுவாங்க. பாருங்க, Some people, if they get a dream, they keep constantly telling it to everyone. அது உனக்கு ஆபத்தாய் மாறிவிடும். But that will become a danger to you. பாருங்க, ஆதியாகமம் 37வது அதிகாரம் In Genesis chapter 37, 7வது வசனம். verse 7. நாம் வயலில் அறுத்த அரிகளை கட்டி கொண்டிருந்தோம். அப்பொழுது என்னுடைய அரிக்கட்டு நிமிர்ந்திருந்தது, உங்கள் அரிக்கட்டுகள் என் அரிக்கட்டை சுற்றி வணங்கி நின்றது என்றான். For behold, we were binding sheaves in the field, and lo, my sheaf arose and also stood upright, and behold, your sheaves stood round about and made obeisance to my sheaf. 6வது வசனத்துல நான் கண்ட சொப்பனத்தை கேளுங்கள் என்று சொல்லுறான். பாருங்க, In verse 6, and he said unto them, Hear I pray you this dream which I have dreamed. என்னுடைய அரிக்கட்டு நிமிர்ந்து நின்றது. My sheaf stood upright. பாருங்க, அவர்களுக்கு என்னும் பகை ஆரம்பிக்கிற சகோதரர்கள் யோசேப்பை பகைத்தார்கள். You see, his own brothers started envying Joseph. பாருங்க, பகைத்து என்னும் போராட்டம் உன்னை முடிக்க வேண்டும் என்று அவர்கள் திட்டம் கொள்ளுகிறார்கள். After this envy, they decided to even kill him. அப்போ பாருங்க, தேவன் சொன்ன வாக்கு நிறைவேறுமா நிறைவேறாதா என்று நீங்கள் இதை படித்து நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். But when you read this, you might think, will what the Lord said will happen or not? அதான் சொப்பனத்தை காணும்போது வெளிப்பாடுகள் வாரும் போது நீங்கள் ஜாக்கிரதை உள்ளவர்களாய் அதை இருதயத்தில் வைத்து தேவனிடத்தில் ஜெபிக்க வேண்டும். So you have to be very careful. When you get a dream, you have to talk to the Lord and understand the dream. ஆண்டவர் அவனை உயர்த்தணும் மேன்மைப்படுத்தணும் என்றால் நிச்சயமாய் காலங்கள் கடந்து போனாலும் அந்த காலத்திலே தேவன் உயர்த்துவார். If a God decides to magnify someone, he will do it at the exact time that he plans. தேவன் ஜனங்களுக்கு முன்பாக அவர்கள் கண்கள் பார்க்க முன்பதாக அவர் அங்கே உயர்த்துவார். Our Lord will magnify you in front of all the people who insulted you. அவனை பாருங்க, பிரச்சனைகள் வருகிறது, போராட்டங்கள் வருகிறது, அடிமையாய் விற்கப்படுகிறான், எகிப்துக்கு கொண்டு போகப்படுகிறான், அங்கு காரியங்கள் வேலைக்காரனாய் மாறுகிறான், ஜெயிலுக்கு போடுகிறார்கள்.
If you look at Joseph, he has a lot of problems. He was put in the well, he suffered, he was a servant, and he had a lot of problems in his life. பெரிய திட்டத்தை தேவன் வைத்திருக்கிறார். But the Lord has a bigger plan for him. அப்போ பெரிய பிரச்சனை வந்தா தான் நீ பெரியவனாய் மாற முடியும். So if you get a bigger problem, only then you can become a bigger person. அங்கு பெரிய பிரச்சனையை கண்டு நீ ஓடி போனாய், அந்த காரியம் நடக்காதபடி தடை பண்ணப்படு. When you run away from such a big problem, then you don't allow you to be magnified. பிரச்சனை வரும். Problems will come. இந்த உலகத்தில் இருக்கிறவனுக்கு பிரச்சனை உண்டென்று வேதம் சொல்லுகிறது. The Bible says that there is a problem for everyone who is in this world. பிரச்சனை இல்லை என்று சொன்னா அது வஞ்சிக்கிற போதகா. If someone says there is no problem, then that is false prophecy. ஆண்டவர் சொன்ன வாக்கு மாறாத தேவனின் காரியமாய் இருக்கிறது. The Lord's words has something that never changes. பாருங்க, காலம் கடந்து போகிறது. See, even when times change, பிரச்சனைகள் வந்து கொண்டே இருக்கிறது. if problems keeps on coming, ஒரு ஜெயில்ல போட்டுட்டார்கள் பாருங்க கடைசியா. he was even put in a jail in the end. ஒரு நாள் வருகிறார்கள், எல்லா அந்த காரியங்கள் பாதுகாக்கிறவர்கள் வருகிறார்கள் ஜெயிலுக்குள்ள. One day the people who were protecting come to the jail. யோசேப்பை பார்க்க He looks at Joseph. இவனின் மனம் என்ன சொல்லி இருக்கும் பாருங்க. Imagine what would have Joseph thought. ஐயோ, இவர்கள் வருகிறார்கள், வேற ஜெயிலுக்கு போட போறார்களா என்னென்னென்றெல்லாம் அவனுக்கு அந்த சிந்தனை ஓடிக்கொண்டிருக்கும். Imagine what he might have thought, like they're going to move him from one jail to the other. நம்மள போலதான். Just like us. போராட்டம் வந்தா, When we have problems, இது நடக்கல என்றா, if this did not happen, என்னென்னவோ சிந்தைகள் வந்து நம்மை தாக்குறதா இருக்கிறது. we might have a lot of things in our mind. ஆனால் தேவனின் நேரம் வந்தது. But the time of the Lord has come. ஆதியாக 41வது அதிகாரம், Genesis chapter 41, 38வது வசனம். verse 38. அப்பொழுது பார்வோன் தன் ஊழியக்காரரை நோக்கி, தேவ ஆவியை பெற்ற இந்த மனுஷனைப் போல வேறொரு உண்டோ என்றான். And Pharaoh said unto his servants, Can we find such a one as this is a man is in whom the spirit of the God is? இப்போ ஜெயிலுக்குள்ள அவனை கூட்டிக் கொண்டு வந்து கிளீன் பண்ணி எல்லாம் புது உடுப்பெல்லாம் போட்டுட்டு ராஜாவுக்கு முன்பதாக வந்து நிற்கிற அந்த மேன்மையான நாள், அவனுக்கு குறிக்கப்பட்ட நாள் வந்தது. Joseph wore proper dresses and he came into the front of the king. Imagine that's the day when the Lord has promised to magnify him. இப்போ நிமிர்ந்து நிற்கிற நாள் அவனுக்குள் வந்து விட்டது. The day has come where he stood tall. ராஜா கண்ட சொப்பனத்துக்கு வியாக்கியானம் கொடுத்து அங்கு காணப்படுகிறான் பாருங்க. He is there to explain the dream of the king. அப்போ ராஜா சொல்றான், தேவ ஆவியை பெற்ற இந்த மனுஷனை போல வேறொருவன் உண்டோ என்றான். Then the king asked, Is there someone else who has such a power of the spirit of the God? அதை விட என்னவென்று சொல்றான், உன்னை போல விவேகமும் ஞானமும் உள்ள வேறொருவனும் இல்லை என்பதாக. He also says there is no one as spirited as Joseph is. தேவன் குறித்த காலம் வரும்போது உனக்கு எதிராய் எழும்புகிறவர்கள் முன்பதாக உன்னை மேன்மைப்படுத்துவார். When the time of the Lord has come, he will magnify you in front of all your enemies. பாருங்க, உயர்த்தப்படுகிறான் பார், நீ என் அரண்மனைக்கு அதிகாரியாயிருப்பாய். You see, he has been magnified, saying that you will become the ruler of my kingdom. அங்க பாருங்க, அரிக்கட்டு நிமிர்கிறதை காணக்கூடியதா இருக்கிறது. There you see that the sheaf is rising up. அதான் ஆதியாகமத்தில் 37வது அதிகாரத்தில் 7வது வசனத்தில் என்னுடைய அரிக்கட்டு நிமிர்ந்திருக்கிறது என்று சொப்பனம் கண்டான். இந்த காரியத்தில் தேவன் அங்கு எகிப்து தேசத்தில் அவனை மேன்மைப்படுத்துகிறார். That's what you see in Genesis chapter 37 verse 7, where his sheaf rose up. And here in 41 you see that the day has come where God has magnified him. எகிப்து தேசம் முழுமைக்கும் உன்னை அதிகாரியாக ஆக்குறேன் என்று பார்வோன் சொல்லுகிறார். He becomes the emperor for the entire Egypt region. ஆதியாக 41வது அதிகாரம், In Genesis chapter 41 43வது வசனம், verse 43, தன்னுடைய இரண்டாம் ரதத்தின் மேல் அவனை ஏற்றி தண்டனிட்டு பணியுங்கள் என்று அவனுக்கு முன்பாக கூறுவித்து எகிப்து தேசம் முழுமைக்கும் அவனை அதிகாரி ஆக்கினான்.
And he made him to ride in the second chariot which he had, and they cried before him, Bow the knee, and he made him ruler over all the land of Egypt. எல்லாம் பணியுங்கள். Bow the knee. இவனுக்கு முன்பாக பணியத்தான் வேண்டும். Before him all bow. தேவன் நினைத்தது ஒருபோதும் தடைபெறாது. Whatever the Lord has planned can never be disturbed. தேவன் உன்னை உயர்த்தணும், உன்னை ஆசீர்வதிக்கணும், உன்னை பெருமைப்படுத்தத்தக்கதான பேரை பெருமைப்படுத்தத்தக்கதாக வேண்டும் என்றால் அவர் செய்ய வல்லவராயிருக்கிறார். If the Lord decides to bless you and magnify you, there is nothing can that stop the Lord. எந்த கூட்டம் எழும்பினாலும், Any problem, any people come against எந்த you, தேசம் எழும்பினாலும், even a nation come against you, எந்தெந்த காரியங்கள் உனக்கு விரோதமாய் எழும்பினாலும், even if a lot of things come against you, அதெல்லாம் உனக்கு முன்பாக பணியத்தான் வேண்டும். all those things should bow the knee before you. தேவன் உயர்த்துகிற காரியமாய் இருக்கிறது தேவ பிள்ளைகளே. God will wake you up and magnify you. எலிசா சொல்லுகிறான், ஒரு நாள்ல பாருங்க, Elisha says on one special day, அங்கு பஞ்சம் உண்டாயிற்று. there's a lot of famine. எல்லாரும் சாப்பாட்டுக்காக அலைகிறார்கள் பாருங்க. People are without food. எல்லாம் வாங்கத்தக்கதாக ஒரு காரியமும் கிடைக்கவில்லை. They do not have anything to even buy. எலிசா வந்து சொல்லுகிறான், தேவனுடைய மனுஷன், But then the son of the prophecy of God, Elisha says, தேவனின் பிரசன்னத்தில் நிற்கிற தேவ மனுஷன் சொல்லுகிறான், ஒரு நாள்ல ஒரு மரக்கால் கோதுமை ஒரு கோதுமை ஒரு செக்கலுக்கும், 2 மரக்கால் வற்கோதுமை ஒரு செக்கலுக்கும் விற்கப்படும், வாங்கப்படும் என்று சொல்லுகிறான் பாருங்க. he says that Elisha says that even a smaller thing will be able to be bought. அங்கு எல்லாம் விற்கப்படும் என்றா அங்க ஒரு நிற்கிறான் மந்திரி பாருங்க, இதில் வானம் துறந்தாலே இதெல்லாம் நடக்காது என்று சொல்லுகிறார். And there is one person who says even this will never happen, even if the entire heaven opens up, this will not happen. பக்கத்தில் இருக்கிற பாருங்க, இதெல்லாம் நடக்கும் நடக்கும் என்று பிரசங்கம் பண்ண ஒரு ஆள் தட்டி சொல்லும், அதெல்லாம் நடக்காது. Even if you start preaching that these things will happen, there will be someone next to you sitting and say this will not happen. அவர்கள் பார்வையை சொல்லும் பாருங்க, அது நடக்காது. Their eyes will even say that this will not happen. ஆனா எலிசா சொல்லுகிறான், இது நடக்கும், ஆனா நீ உயிரோடு இருக்க மாட்டாய். But then Elisha says this will happen, but you will not be alive. தேவன் சொன்னது நடந்தது. What the Lord told happened. ஆனால் அந்த மனுஷனும் இருக்கல்ல. But then the person was not there to witness தேவன் it. சொன்னதை செய்ய வல்லவராயிருக்கிறார். Our God will do whatever he has promised. என்னாகமம் Numbers 32வது அதிகாரம் verse 32, chapter 32, 11வது வசனம். verse 11. உத்தமமாய் என்னை பின்பற்றின கேனேசியனான எப்புன்னையின் குமாரன் காலேபும் நூனின் குமாரன் ஜோசுவாவின் தவிர Surely none of the men that came up out of Egypt from 20 years old and upward shall see the land which I swear unto Abraham and to Isaac and to Jacob. அதுக்கு முன்பாக அந்த அதுல பிள்ளையாளி இருக்கு. And the Lord's anger was kindled the same time, and he swore, saying, உத்தமமாய் என்னை பின்பற்றின என்று அதுல பாருங்க, உத்தமமாய் என்னை பின்பற்றின. And because they have not who followed me, பாருங்க, உத்தமமாய் அவர்கள் பின்பற்றினார்கள். to follow them truthfully. பாருங்க, யோசுவா தேவனை உத்தமமாய் பின்பற்றினதினால் அவனை தேவன் மேன்மைப்படுத்தினார். Because Joshua truly followed him, that's why the Lord magnified him. அதான் சொல்லுகிறது, தேவனை உத்தமமாய் நாம் பின்பற்ற. That's what is said, we have to truthfully follow the Lord. உத்தமமாய் தேவனை பின்பற்றி அவரை நடிக்காதபடி முழு இருதயத்தோடு தேவனை பின்பற்றுகிறவர்களாய் நாம் காணப்படணும். That's why we should follow the Lord truthfully without any acting, but then from the fullness of your heart you should follow him. ஏன் இதை சொல்றேன் என்றா, Why do I say this? Is because நாளாகமம் if you look in 2 Chronicles 16வது அதிகாரம் verse 16, 9வது வசனம், verse 9. தம்மை உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணுகிற தேவன். For the eyes of the Lord run to and fro throughout the whole earth to shew him whose heart is perfect towards him. பாருங்க, தம்மை பற்றி உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணுவார். To shew himself strong in behalf of them whose heart is perfect towards him. அதான் உத்தமமாய் நாம் தேவனை பின்பற்ற வேண்டும். So we have to be perfect in following our Lord.
இப்போ பாருங்க, உத்தமமாய் நடக்கிறவனுக்கு ஆசீர்வாதம் தான். If you look here, one who follows the Lord perfectly, it's a blessing to him. தேவனின் தலைவனின் சத்தத்தை கேட்கும்போது, தேவனின் வார்த்தையை கேட்கும்போது, அதன்படி செய்யும்போது உன்னை தேவன் மேன்மைப்படுத்துவார். When we listen to the word of the Lord, then the Lord will magnify you according to your wishes. இரண்டாவதாக, தேவனின் சபையை கூடுதலை விட்டு விடாதபடி நாம் தேவ பிரசன்னத்தில் சபையில் இருக்கும்போது உன்னை மேன்மைப்படுத்துவார். Secondly, you have to be in the church for the Lord to magnify you continuously. மூன்றாவதாக, தேவனின் வாக்கை பிடித்து நாம் நடந்து அதில் விசுவாசத்தில் நடப்போம் என்றால் நம்மை தேவன் மேன்மைப்படுத்துவார். Thirdly, if you follow the words of the Lord truthfully, then the Lord will again magnify you. நாலாவதாக, உத்தமமாய் தேவனை பின்பற்றுகிறவனை தேவன் மேன்மைப்படுத்துவார். Fourthly, if you are perfect towards your praise to the Lord, then He will again magnify you. அவர் மேன்மைப்படுத்த வல்லவராயிருக்கிறார். Our Lord is a God who will magnify you. அப்போ பாருங்க, தாவீதின் காரியத்தை பார்க்கும்போது, If you look at the things of David, தாவீது ஆடு மேய்க்கிறவனாய் அற்பமாய் விட்டப்பட்டவன். David was a shepherd who was left alone. தகப்பனும் விட்டு விட்டார்கள், சகோதரனும் விட்டு விட்டார்கள், தாயும் விட்டு விட்டார்கள். His parents had completely left him. அவனையே மறந்து போய் விட்டார்கள். They even forgot him. ஆனால் தேவன் மறக்கவில்லை. But the Lord never forgot him. தேவன் நினைத்த காரியம், அவனின் திட்டத்தை, தேவன் வைத்திருந்த திட்டத்தை நிறைவேற்றும் காலம் அவனுக்கு முன்பாக வந்துவிட்டது. But God brought that time where He wanted to fulfill His plan on David. எல்லாரும் அசட்டை பண்ணின காலங்கள் அவனுக்கு நேரிட்டது. Everyone who kept David away. ஆனால் அசட்டை பண்ணுகிறவர்களின் கண்களுக்கு முன்பாக தேவன் தாவீதை மேன்மைப்படுத்த காலம் வந்துவிட்டது. But then the time has come when the Lord magnified David in front of all the people who insulted him. 1 சாமுவேல் 1 Samuel 16வது அதிகாரம் chapter 16 13வது வசனம். அப்பொழுது சாமுவேல் தைலக்கொம்பை எடுத்து அவனை அவன் சகோதரர் நடுவே அபிஷேகம் பண்ணினான். அந்நாள் முதற்கொண்டு கர்த்தருடைய ஆவியானவர் தாவீது மேல் வந்து இறங்கி இருந்தார். சாமுவேல் எழுந்து ராமாவுக்கு போய்விட்டான். 1 சாமுவேல் 16:13. Then Samuel took the horn of oil and anointed him in the midst of his brethren, and the Spirit of the Lord came upon David from that day forward. So Samuel rose up and went to Ramah. பாருங்க, அவனை அவன் சகோதரர்கள் நடுவிலே அபிஷேகம் பண்ணினான். Here you see that he was anointed him in the midst of his brethren. எல்லாரும் சொந்தக்காரங்க எல்லாரும் இருக்கிறாங்க பாருங்க. அந்த குடிகள் எல்லாம் இருக்கும்போது பாருங்க, அவனை நடுவிலே தேவன் அபிஷேகம் பண்ணுகிறார். You see, he was magnified in front of all his brethren, in front of all the clans. ஒளிச்சி அவர் மேன்மைப்படுத்த மாட்டார். எல்லாரும் பார்க்கத்தக்கதாக ஆண்டவர் மேன்மைப்படுத்துகிறவர். He will not magnify you when no one is there, but he will bring you in the midst when everyone sees, and then he will magnify you. கடைசியாக Finally, சங்கீதம் 40வது சங்கீதம், Psalms chapter 40, தாவீது எழுதின சங்கீதம், முதலாவது வசனத்தை வாசிப்போம். written by Psalmist David, verse 1. கர்த்தருக்காக பொறுமையுடன் காத்திருந்தேன். அவர் என்னிடமாய் சாய்ந்து என் கூப்பிடுதலை கேட்டார். I waited patiently for the Lord, and he inclined unto me and heard my cry. கர்த்தருக்காக பொறுமையுடன் காத்திருந்தேன். I waited patiently for the Lord, அவர் என்னிடமாய் சாய்ந்து என் கூப்பிடுதலை கேட்டார். and he inclined unto me and heard my cry. பொறுமை நமக்கு வேண்டும். Patience is very important. பொறுமை என்றால் சில பேருக்கு அதுக்கு சம்பந்தமே இருக்காது. There are some people who have no relation to being patient. அப்போ பொறுமை இல்லாட்டி மேன்மை இல்லை. But if you don't have patience, there is no magnification. கர்த்தருக்கு பொறுமையோடு காத்திருக்கணும். You have to be patient for the Lord. உன் விசுவாசத்தை தேவன் பார்ப்பார். The Lord will see your faith. உன் செயல்பாடுகளை பார்ப்பார். He will see your actions. அப்போ அவர் என்ன செய்வார்? நீ பொறுமையோடு இருக்கும்போது அவர் என்னிடமாய் சாய்ந்து, But then when you are patient, he will be inclined unto you என் கூப்பிடுதலை கேட்பார். and heard my cry. இரண்டாவதாக, Secondly, 2வது வசனம். பயங்கரமான குழியிலும் உளையான சேற்றிலுமிருந்து என்னை தூக்கி எடுத்து என் கால்களை கன்மலையின் மேல் நிறுத்தி என் அடிகளை உறுதிப்படுத்தி.
He brought me up also out of an horrible pit, out of the miry clay, and set my feet upon a rock, and established my goings. பயங்கரமான குழியிலும் Horrible pit, உளையான சேற்றிலுமிருந்து என்னை தூக்கி எடுத்து out of the miry clay, என் கால்களை கண்மலையில் மேல் நிறுத்தி and set my feet upon a rock, என்னை அடிகளை உறுதிப்படுத்துகிற தேவன். and established my goings. கண்மலையிலே நிற்கும் போது எல்லாரும் உன்னை அண்ணாந்து தான் பார்ப்பார்கள். When you set your feet upon a rock, everyone will lift up their eyes and see to you. அப்படி உன்னை மேன்மைப்படுத்துவார். That's how the Lord will magnify you. மூன்றாவது வசனம். Verse 3. நமது தேவனை துதிக்கும் புதுப்பாட்டை அவரின் வாயிலே கொடுத்தார். அநேகர் அதை கண்டு பயந்து கர்த்தரை நம்புவார்கள். And he hath put a new song in my mouth, even praise unto our God. Many shall see it and fear, and the Lord shall trust in the Lord. அப்போ என்ன தெரியணும்? நாங்கள் துதிக்க வேண்டும் தேவனை. So what we should know is we should praise the Lord. ஆர்ப்பரிக்கணும் தேவனை. We should praise the Lord. சத்தமாய் தேவனை உயர்த்தி பாடணும். We should praise unto the Lord with a lot of sound. அப்போ எரிகோ விழணும் என்ற ஆர்ப்பரிக்கணும். If Jericho has to fall, we should praise the Lord. சில பேர்கள் பாருங்க ஆராதிக்க துதிக்க முணுமுணுப்பார்கள் பாருங்க. If you see, there are some people when they worship the Lord, they will be murmuring. ஆனா எரிகோ விழுமா? But then do you think Jericho will fall? எரிகோ விழணும் என்ற ஆர்ப்பரிக்கணும், சத்தமாய் ஆர்ப்பரிக்கணும். If you want Jericho to fall, you should not murmur but praise loudly. அப்போ தேவ பிள்ளைகள் ஆராதிக்கிற துதிக்கிற கூட்டமாய் இருக்கணும். So the children of God should be one who are loud and praise the Lord. கைகளை தட்டி தேவனை புகழ்ந்து ஆராதிக்கும் போது அநேக பிரச்சனைகள் உங்களை விட்டு ஓடி போகும். If you clap your hands and praise the Lord, all your problems might go away from you. தேவன் இறங்கி வந்து உனக்காக யுத்தம் பண்ணுவார். The God will come down and fight for you. உன்னை உயர்த்துவார். He will magnify you. அதை நாம் புரிந்து கொள்ளணும். That we have to understand. இதை நாம் புரிந்து கொள்ளுகிறவர்களாய் தேவன் எங்களுக்கு கிருபை பாராட்டுவார். If we are people who understand this, that's what God will bless you with. முழுமையான சத்தியத்தை நாம் அறியும் போதுதான் சத்தியம் உங்களை விடுதலையாக்குறதாய் இருக்கிறது. Only if you know the full truth, the Lord will help you. அதான் சத்தியம் விடுதலையாக்கும், டெலிவரன்ஸ் ஆக்கும். The truth will deliver you from the evil. கட்டுகள் அறுக்கப்படும். All your tied up things will be removed. தடைகள் விலக்கப்படும். All your difficulties will be removed. தேவன் வாக்குத்தத்தம் நிறைவேறும். The God's promise will be fulfilled. தேவன் உங்களுக்காக யுத்தம் பண்ணி ஜெயத்தை தருவார். The God will fight for you and give you victory. ஜனங்கள் முன்பாதாக மேன்மைப்படுத்துவார். In front of all the people, He will magnify you. இதை மறந்து போய்டாதீர்கள். You should never forget this. இந்த நோக்கம் தேவனின் நோக்கத்தின்படிதான் நீங்கள் நடத்தப்படுகிறீர்கள். You will be helped by the purpose of the Lord. இந்த சபையை பாருங்க, சபையை தேடி தேடி வருவார்கள் பாருங்க. If you look at this church, the people will come looking for this church. அது தேடி தேடி எங்க பொம்பாயில இருந்து வந்தாரு பாருங்க. By searching, there were people who came from Mumbai. அவர் பயங்கரமான காரியத்தை தேவன் செய்கிறார் என்று ஆண்டவர் நமக்கு காண்பிக்கிறார். And the Lord did a lot of miraculous things, and that's what the Lord showed to us. இதுல இருக்கிறவர்கள் எல்லாம் தேடித்தான் வந்தீர்கள். Every people here came in search of the church. அப்ப ஆண்டவர் ஒரு மாற்றத்தை கொண்டு வருவார். Only because the Lord makes a change in this. ஆண்டவரின் திட்டம் இல்லாம இந்த இடத்துக்கு நீங்கள் வந்திருக்கவே மாட்டீர்கள். He will never bring you here without God's plan. நான் கேள்விப்படுகிற என்னது, வர முன்பதாக இப்படி இருந்தோம், வந்ததுக்கு பிறகு இப்படி இருக்கிறோம் என்று தான் சொல்லுகிறதை நாங்கள் கேள்விப்படுகிறோம். But what we hear is people who come before this church and after this church, there is a difference. அப்படித்தான் தேவன் மாற்றுவார். That's how the Lord will change you. இப்ப சிறு கூட்டமா இருக்கிறோம். We are a small fellowship. ஆனால் தேவன் ஒரு நாள்ல பெருங்கூட்டமாய் மாற்றுவார். But the Lord on a very special day will change it into a big crowd. ஆண்டவர் சொன்ன வாக்கு நிறைவேறும். The promise of the Lord will happen. அதை விசுவாசத்தோடு ஓடிக்கொண்டிருக்கிறோம். We have to be with faith and run towards it. அந்த நேரம் வரும்போது When that time comes, தேவன் அநேகரை கொண்டு வருவார். the Lord will bring more people. ஆண்டவரை துதிக்கிற கூட்டமாய் நாம் உயர்த்தப்படுவோம். We will become people who praise the Lord. ஆசீர்வதிக்கப்பட்ட கூட்டமாய் மாறுவோம். We will become a crowd who are blessed. யாவரும் எழுந்த வண்ணமாக. Let's all stand up. ஆண்டவர் நல்லவர். Thank you, Holy Spirit of the mighty God.
ஆண்டவரை அன்பு கூற போகிறோம். முழு இருதயத்தோடு தேவனை அன்பு கூற வேண்டும். தேவனை அன்பு கூறுகிற கூட்டமாய் நாம் இருக்கிறோம். அன்பு எல்லாரும் முழு இருதயத்தோடு தேவனை அன்பு கூறுவோம். அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாக
இந்த வசனத்தை கேட்டால், எங்கு வெக்கப்பட்டு போனார், எங்கு தலை குனிந்து போனார், அங்கு உயர்த்துவீரார். வேலை தடமாயிருந்தான், வீடாயிருந்தான், சுற்றுப்புறமாயிருந்தான், உற்றார் உறவினராயிருந்தான், தகப்பனே இவர்களை மேன்மைப்படுத்தும் நாட்கள் இன்றே. தகப்பனின் கரம் இறங்கி வரட்டும், தகப்பனின் கரம் இறங்கி வரட்டும். இவர்களை உயற்றும், இவர்கள் சீமான்களாய் மாறட்டும், இவர்களின் பெயர் உயர்த்தப்படட்டும். தகப்பனே நாமம் மகிமைப்பட இந்த காரியத்தை செய்வீரா, செய்வீரா. இதை பார்த்து கொண்டிருக்கிறவர்கள் மத்தியிலும் ஒரு கிரிகைகள் நடப்பதா, தேவனின் சித்தம் நிறைவேறுவதா. இவர்கள் தலை உயரட்டும் இயேசுவின் நாமத்தில். In the name of Jesus, in the name of Jesus Christ, in the name of mighty God. கர்த்தர் பெரிய காரியங்களை இவர்களை கொண்டு செய், இவர்களை கொண்டு செய். அற்புதமாய் நடக்கும். எல்லா தேவைகளும் ஏற்ற நேரத்தில் சந்திக்கப்படுவதாக, சுகம் பலம் இருப்பதாக. எந்த காரியத்துக்காக வேண்டிக் கொண்டிருக்கிறார்கள் அந்த காரியம் மேன்மைப்படுவதாக, உயர்த்தப்படுவதாக. உங்களை குறித்து ஒரு நாள்ல சொல்லி இருக்கலாம், கீழ்ப்படியாதவன், முரட்டுத்தன்மையுடையவன், கோபக்காரன் என்று சொல்லி இருக்கலாம். ஆனால் தேவனை நெருங்கி இருக்கும் போது அவர்கள் கண்கள் காணும், உன் மாற்றத்தை கண்கள் காணும். அவர்களின் கண்கள் காணத்தக்கதாக கர்த்தர் மாற்றி அவர்களின் மத்தியிலே நிறுத்துவார். ஆண்டவரே அற்புதம் செய்யும், இவர்கள் வாழ்க்கையில அற்புதம் செய்யும், இவர்கள் பிள்ளைகளின் மத்தியில அற்புதம் செய்யும், குடும்பத்தில அற்புதம் செய்யும், வேலை பகுதியில அற்புதத்தை செய்யும். அவர்களை மேன்மைப்படுத்துவீராக. பெரிய காரியங்களை செய்து உன் நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். எல்லாரும் பாடுவோம். நிச்சயம் நான் ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுவேன். உந்தன் வாசன கை கொள்ளுவேன் நான். உந்தன் வழிகளில் நான் நடந்திடுவேன். எந்தன் தேவனால், எந்தன் தேவனால் நிச்சயம் நான் ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுவேன். உந்தன் வாசன கை கொள்ளுவேனா. உந்தன் வழிகளில் நான் நடந்திடுவேன். தேசத்தில் நான் ஆசீர்வாதமாயிருப்பேன். வேலையில் நான் ஆசீர்வாதமாயிருப்பேன். தேசத்தில் நான் ஆசீர்வாதமாயிருப்பேன். வேலையில் நான் ஆசீர்வாதமாயிருப்பேன். என் வீட்டில் ஆகாத குறைவில்லையே, தேவைகளொன்றுமே தடையில்லையே. என் வீட்டில் ஆகாத குறைவில்லையே, தேவைகளொன்றுமே தடையில்லையே. எந்தன் தேவனால், எந்தன் தேவனால் நிச்சயம் நான் ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுவேன். உந்தன் வாசன கை கொள்ளுவேன் நான். உந்தன் வழிகளில் நான் நடந்திடுவேன். எனக்கு எதிராய் வரும் ஆயுதமெல்லாம் நிர்மூலமாய் போய்விடுவாள் எந்தன் தேவனா.
சொல்லப்பட்ட ஒவ்வொரு வார்த்தைகளும் நிமித்தம் கர்த்தாவே இவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் உயர்த்தப்பட்டவர்களாய் இந்த நாளில் பிரசங்கிக்கப்பட்ட வசனத்தின்படி மேன்மைப்படுத்தத்தக்கதாக கர்த்தாவே நீங்கள் உதவி செய்யும்படியாக கிருபை செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே இவர்கள் எங்கு சென்றாலும் எங்கு போனாலும் பாதுகாப்பு இருக்கட்டும், எந்த இடம் சென்றாலும் பாதுகாப்பு இருக்கட்டும். ஆண்டவரே இரத்த கோட்டைக்குள்ள வைத்து பாதுகாத்து வழி நடத்துவீராக. எல்லா தீங்குக்கும் நெருகளுக்கும் பொல்லாத சத்துருவின் கிருகைகளுக்கும் விலக்கி இவர்களை பாதுகாத்து குடும்பத்தை பாதுகாத்து நடத்தும்படியாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன். இந்த நாளில் ஆண்டவர் எங்களை ஆசீர்வதித்திருக்கிறார். இந்த வார்த்தையின் ஊடாக ஆண்டவர் நிச்சயமாய் உங்களை மேன்மைப்படுத்துவார். இந்த நாளில் நான் என்ன காரியம் சொல்ல போகிறேன் என்றால் 15வது அடுத்த மாதம் பிப்ரவரி 15வது நாளில் ஞாயிறு அன்று சென்னையிலிருந்து ஒரு ஊழியக்காரர் வருகிறார். அவர் ஊழியத்தை செய்வார். அவர் நல்ல ஊழியனாக இருக்கிறார். இந்த சபையில் 2 தடவை வந்திருக்கிறார் என்று நினைக்கிறேன். இது 3வது தடவை ஆண்டவர் ஒரு திட்டத்தோடு கொண்டு வருகிறார். புது ஆத்துமாக்களை ஆண்டவர் அந்த தேவ ஊழியன் மூலமாய் பேசுவார். தீர்க்க தரிசனமாய் பேசுகிற ஒரு கிருபை இருக்கிறது. புது ஆத்துமாக்கள் சபையில் இருக்கிறவர்கள் மத்தியில் ஆண்டவர் தீர்க்க தரிசனமாய் பேசுவார், கூப்பிட்டு பேசுவார். சுகமளிக்க வல்லமைகள் அந்த ஊழியன் மூலமாய் வெளிப்படும். அதற்காக நாங்கள் ஜெபிக்க வேண்டும். அதுதான் நான் சொல்லுகிறேன். ஒரு பெருமைக்காக இந்த ஊழியக்காரர் வாரார், சென்னையில் இருந்து வாரார் என்று பெருமைக்கல்ல, இந்த காரியத்துக்காக நாங்கள் ஜெபித்து செயல்பட வேண்டும். புதாத்மாக்களை கொண்டு வாருங்கள். கர்த்தர் நிச்சயமாய் கர்த்தர் தொடுவார். அந்த காரியத்தின் ஊடாக கர்த்தர் ஒரு எழுப்புதலை கொண்டு வருவார். அதுக்காக ஒவ்வொரு நாளும் ஒரு 10 நிமிஷமோ 5 நிமிஷமோ இந்த 15 பிப்ரவரி 12:30 இங்கு துவங்கப்படும் அந்த ஊழியத்துக்காக நாங்கள் ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் அதற்காக மாத்திரம் ஜெபிக்க அன்பாய் கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். ஆண்டவர் நிச்சயமாய் எங்களையும் தொடுவார். எங்கே என்னென்ன காரியத்தோடு இருக்கிறீர்கள்? ஒரு நாளில் அவர் வீட்டுக்கு வந்தார். சுவிஸில் இருக்கிறவர்களுக்கு ஒரு பிரச்சனை, ஜெபிக்க கோலில் அவருக்கு எடுத்து கொடுத்தோம். ஆண்டவர் வெளிப்பாடுகளை கொடுத்தார். என்ன உடுப்பு போட்டிருக்கிற, என்ன சிச்சுவேஷனில் இருக்கிற, என்ன சூழ்நிலை மத்தியில் இருக்கிற என்று சொல்லி அந்த காரியத்தை ஆண்டவர் நிறைவேற்றினார். பேசுகிறது மாத்திரமல்ல, அது நிறைவேறப்பட வேண்டும். அதில் கவனமாக இருக்கணும். சில பேர் நல்லா பேசுவார்கள், நல்ல எல்லா காரியத்தையும், ஆனால் அது நிறைவேறணும். ஆண்டவர் சொன்னால் அதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார். எல்லாருக்கும் சொல்லுங்கள், நோட்டீஸ் அடிச்சாச்சு, அனுப்பப்படும். அவர்கள் புதாத்துமாக இருந்த என்ன, அவர்கள் அறியப்படாதவர்களாக இருந்த என்ன, கர்த்தர் அவர்களையும் தொட வல்லவராய் இருக்கிறார். உங்களை நேசிக்கிற எங்கள் அன்பு தகப்பனே, யாருமே நாளுக்காக நன்றி, இந்த நேரத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். இவ்வளவு நேரம் உம் சமூகத்தில் இருந்தோம் கர்த்தாவே. நீங்கள் எங்களோடு பேசுனீங்க. உங்கள் பிரசன்னத்தினால் எங்களை நிறைத்து வழி நடத்தினீங்க. உங்கள் கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. எங்களை தொடர்ந்து நடத்தும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன். எல்லாரும் சொல்லுவோம், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சர்வரங்களை